அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி Thursday. இன்னைக்கு அப்டேட்ஸ் Mediatek Dimensityல இன்னொரு புது 5G chipset லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். POCO M3 PRO இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டேட் ரிவீலாக இருக்குது. அது என்னென்னு பார்த்துலாம். Oppo Reno 6 இந்தியா லான்ச் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 525ல இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்றைக்கி முதல் அப்டேட் வாட்ஸ்அப் உடைய புது டேட்டா ப்ரைவசி பாலிசி பற்றி தான். ஆனால் முதல்ல இந்தியாவோடது நம்ம பார்க்க போகிறதில்ல. ஜெர்மனியில் என்ன சொல்லியிருக்காங்க அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜெர்மனிலும் மே 15லேருந்து வாட்ஸ்அப் அவங்களுடைய புது டேட்டா ப்ரைவசி பாலிசி கொண்டு வர போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஜெர்மன் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து வாட்ஸ்அப் உடைய டேட்டா ப்ரைவசி பாலிசி வந்து மிஸ்லீடிங்காக இருக்குது, இதை நாங்கள் அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வாட்ஸ்அப் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் மற்ற கம்பெனிஸ் மாதிரி இல்லை, நாங்கள் வந்து எங்களுடைய பாலிசிஸை வந்து ரொம்பவே டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சுருக்கோம், அதனால் வந்து இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிஃபெண்ட் பண்ணியிருந்தாலுமே வந்து ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஹாம்பர்க் கமிஷனர் ஃபார் டேட்டா ப்ரொடெக்ஷன் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளியராக வந்து ஃபேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப் வந்து டேட்டா கலெக்ட் பண்ணுறது வந்து கண்டிப்பாக மிஸ்லீடிங்காக இருக்குது, எங்கள் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய லா சூட்டு கீழே இல்லை, அதனால் நாங்கள் அக்செப்ட் பண்ண முடியாது. இன்னும் சொல்ல போனால் திருட்டு அப்படின்னு சொன்னாவே தப்பு தான். அது சொல்லிட்டு செஞ்சாலும் சரி, சொல்லாமல் செஞ்சாலும் சரி, அது தப்பு தான், நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு கிளியராக சொல்லியிருக்காங்க. அதே இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மே 15லேருந்து இந்தியாலையும் வந்து வாட்ஸ்அப் அவங்களுடைய புது டேட்டா ப்ரைவசி பாலிசி கொண்டு வர போகிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவில் அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, யாருடைய அக்கௌண்ட்டும் நாங்கள் டெலீட் பண்ண மாட்டோம், நீங்கள் அக்செப்ட் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி, பட் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ் வந்து நாங்கள் குறைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல நோட்டிஃபிகேஷன் வராது, அதுக்கப்புறம் சேட்ஸ் பண்ண முடியாது, கால்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ் நாங்கள் குறைப்போம், அதாவது டெலீட் பண்ண மாட்டோம், ஆனால் ஆல்மோஸ்ட் டெலீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வாட்ஸ்அப் வேண்டாம், ப்ரைவசி பாலிசி வேண்டாம் அப்படின்னா வந்து மூவ் ஆன் பண்ணுறது தான் பெஸ்ட். டெலகிராம், சிக்னல், நிறைய ஆப்ஸ் இருக்குது, நம்ம மூவ் ஆன் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட் தற்சமயம் வந்து கோவிட் கிரைசிஸில் இருக்காங்க. ஸோ இதுக்கு அகெயின்ஸ்டாக ஆக்ஷன் என்ன எடுப்பாங்கன்னு தெரியல, நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். இந்தியாவில் இந்த செகண்ட் வேவ் கோவிட் கிரைசிஸ்க்கு காரணம் வந்து 5G ட்ரையல் இந்தியாவில் பண்ணுறது தான் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய மெசேஜஸ் வாட்ஸ்அப்பில், சோஷியல் மீடியா ஆப்ஸில் வந்து ஃபேக் இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை அடுத்து டாட் வந்து எல்லாருக்குமே, அதாவது பப்ளிக்கு கிளியராக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் 5G ட்ரையல்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒரு வாரமாக தான் நடந்துகிட்ருக்கு. அதே வந்து கோவிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு வருஷமாக இந்தியாவில் இருக்குது, பட் செகண்ட் வேவ் வந்து ஒரு மாதமாகவே இந்தியாவில் இருக்குது. ஸோ 5G ட்ரையலும் வந்து கோவிடுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ யாருமே வந்து ஃபேக் இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. ஒருவேளை அப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தாலும் வந்து அதை யாருமே ஃபார்வர்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் வந்து அவங்க தரப்புலேருந்து ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுருக்காங்க பப்ளிக்கு. ஜனவரி 2021 வந்து யூஎஸ் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 சைனீஸ் கம்பெனிஸை வந்து பிளாக்லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம டெக் அப்டேட்லேயே பார்த்துருந்தோம். இவங்க பிளாக்லிஸ்ட் பண்ணதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த 9 கம்பெனியும் வந்து சைனாவுடைய கம்யூனிஸ்ட் சைனீ மிலிட்ரி சர்வீஸ் கீழே ஒர்க் பண்ணுறதா சந்தேகப்பட்டு தான் பிளாக்லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த 9 கம்பெனிஸில் வந்து பாப்புலர் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் ஷாமியும் இன்க்ளூட் ஆயிருந்தாங்க. அதையும் நம்ம டெக் அப்டேட்டில் பார்த்துருந்தோம். தற்சமயம் ஷாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தரப்புலேருந்து இந்த பிளாக்லிஸ்ட்லேருந்து வெளியே வரணும்னு லா சூட் ஃபைல் பண்ணி டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த லா சூட்டில் வந்து ஷாமி அண்ட் யூஎஸ் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வந்து ஷாமியை பிளாக் லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டாங்க. ஸோ ஷாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குளோபலாக 3rd மோஸ்ட் பாப்புலரான ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட். அவங்களுக்கு வந்து யூஎஸ் மட்டும் இல்லை, குளோபலாக எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷாமி இந்த கேஸை வின் பண்ணிட்டு தான் சக்ஸஸ்ஃபுல்லாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிஎக்ஸோ மார்க் வந்து புதுசாக பேட்ரி டெஸ்ட் பண்ணி எந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அதிகமாக வந்து பேட்ரி எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி டாப் 5 வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சர்ப்ரைசிங்காக டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்கிறது சாம்சங்குடைய M51. போன வருஷம் லான்ச் ஆயிருந்தாலும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் 2021லேயும் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. இரண்டாவது இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விகோ பவர் U30. இது வந்து 86 பாயிண்ட்ஸோட வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது. தேர்டில் ஒப்போவுடைய Find X3 Neo, அதுக்கப்புறம் ஆப்பிளுடைய iPhone 12 Pro Max, இது
78 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கு. விவோ உடைய Y20s இந்த லிஸ்ட்டில் வந்து 5th பிளேஸில் இருக்குது. iPhone 13 சீரீஸ் உடைய ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்டர்ஸில் வந்து ஏற்கனவே ரிவீல் ஆகிட்டு இருக்கு. ரீசெண்டாக வந்து 12 and 13ல் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போஸ்டர் மூலியமாக இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து லுக், அதாவது அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேமரா மாடியூல் எல்லாமே வந்து 12 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் 13 சீரீஸ்லையும் இருக்க போகுது. பட் டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 12 சீரீஸை விட 13 சீரீஸ் வந்து கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. 7.57 mm திக்னஸோட iPhone 13 லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி இமேஜஸில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதோட கேமரா மாடியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து iPhone 12 இருந்ததை விட iPhone 13 சீரீஸில் கேமரா மாடியூலும் பெருசாக தான் இருக்க போகுது. சென்சார் அலைன்மெண்ட் எல்லாமே 12 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான். பட் கேமரா மாடியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓவராலாக வந்து 12 விட 13ல் கொஞ்சம் பெருசாக இருக்க போகிறதா தெரியுது. அடுத்த அப்டேட் OnePlus வாட்ச் யூசர்ஸ்க்கு. OnePlus அவங்களுடைய வாட்ச் சீரீஸ்க்கு வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் ரோல் அவுட் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்க ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே தான் இந்த அப்டேட் வழியாக வந்து ஒரு ஃபீச்சராக கொடுத்துருக்காங்க. ஸோ OnePlus வாட்ச் யூசர்ஸ் எல்லாம் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து இனிமேல் எனேபிள் பண்ணிக்கலாம். பட் இதில் ஒரு கிளாஸோட தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து எனேபிள் பண்ணிங்கன்னா பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட half the பேட்டரி லைஃப் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த அப்டேட்டை ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. Mediatek உடைய dimensity லைனப்பில் வந்து இன்னொரு புது சிப்செட் லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. அகைன் இதுவும் வந்து 5G சிப்செட் தான். ஸோ இந்த சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மாடல் நம்பர் MT6877 இப்படி தான் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது Mediatek Dimensity 900 இந்த மானிக்கரில் தான் இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரிய வந்திருக்கு. ஸோ இது ஆல்ரெடி இருக்கக்கூடிய 820 உடைய ஒரு சக்ஸஸர் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த பெஞ்ச் மார்க்கில் ஸ்கோர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது 820 விட இது அதிகமாக இருக்குது. ஸோ இது ஸ்னாப் ட்ராகனோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னாப் ட்ராகன் 768G அளவுக்கு வந்து இந்த Dimensity 900 பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு தெரியுது. அதே சமயத்தில் இந்த சிப்செட்டோட லான்ச் ஆகிற முதல் ஸ்மார்ட் ஃபோன் Oppo உடைய Reno சீரீஸில் இருக்கலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. சாம்சங் உடைய சிப்பஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன் M42 ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும்போதே வந்து அமேசானில் உங்களுக்கு ஆஃபர்ஸ் சிலது அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ சாம்சங் உடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் சில ஆஃபர்ஸ் வந்து ரிவீல் ஆயிருக்கு. ஸோ ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கறது தான். இதில் வந்து உங்களுக்கு நோ காஸ்ட் EMI ஆஃபர் இருக்குது, இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் ஆஃபர் இருக்குது. நீங்கள் ஸ்டூடெண்ட் அப்படின்னா 20K அட்வான்டேஜ் ப்ரோக்ராம் இருக்குது. பேங்க்குடைய கேஷ்பேக் ஆஃபர், அதாவது HDFC பேங்க் கார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டுக்கு வந்து ₹1500 இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் ஆஃபர் இருக்குது. கூடவே ரெஃபரல் அட்வான்டேஜ் ப்ரோக்ராம் ஆஃபர், வேலட் கேஷ்பேக் ஆஃபரும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சாம்சங்குடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இதை பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓப்போடைய பாப்புலரான Reno 6 சீரீஸ் வந்து சைனாவில் மேலே லான்ச் ஆகும் நேற்றே பார்த்துருந்தோம். ஸோ இந்த சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது 3 ஸ்மார்ட் ஃபோன் Reno 6, 6 Pro, Pro Plus 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட இந்தியா லான்ச் டேட்டும் இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஜூனுக்குள்ளே வந்து இது இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நேற்று நம்ம பார்த்த மாதிரி 6 Pro and 6 Pro Plus அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 6 Pro வந்து Dimensity 1200லையும், Pro Plus வந்து உங்களுக்கு Snapdragon 870லையும் உங்க லான்ச் பண்ணுறாங்க. அதே 6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Mediatek உடைய லேட்டஸ்ட் சிப்செட் Mediatek Dimensity 900ல வந்து மூணுமே ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக வந்து சைனாவில் லான்ச் ஆகுது. இதே ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் அவுட்லுக்கோட தான் இந்தியாலையும் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ பார்க்கலாம், Reno 6 சீரீஸ் ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஃபைனலாக POCO உடைய M3 Pro உடைய லான்ச் டீசர் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லான்ச் டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாக்கானது கிடையாது, இது குளோபல். அதாவது ஃப்ரான்ஸில் May 19 அன்னைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகுது. ஆல்ரெடி நம்ம பார்த்த ஸ்பெசிஃபிகேஷன் தான் Mediatek Dimensity 700ல ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக குளோபலாக இது லான்ச் ஆகுது. இந்தியாவில் மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் போஸ்ட்போன் ஆன மாதிரி இதோட லான்ச்சும் வந்து நம்ம ஜூனில் எதிர்பார்க்கலாம். ஸோ POCO M3 Pro லான்ச் ஈவெண்ட்டில் வந்து ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சை விட இவங்க டிஸ்கஸ் பண்ண போகிறது POCO உடைய யூசர் இன்டர்ஃபேஸ் பற்றி அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. POCO அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து புது யூசர் இன்டர்ஃபேஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய இமேஜஸ் அண்ட் ரூமர்ஸ்லையும் இருக்குது. பட் இதோட அஃபிஷியல் லான்ச் வந்து இப்போ நம்ம எதிர்பார்க்க முடியாது. 2021 கடைசிக்குள்ளே இவங்க ஸ்மார்ட் ஃபோன்ஸில் கொண்டு வரலாம். பட் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ POCO M3 Pro லான்ச் கூடவே வந்து POCO யூசர் இன்டர்ஃபேஸ் பற்றியும் தகவல் நமக்கு வெளியாகும். Realme உடைய சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வந்து Android 11 அப்டேட் வந்து ஸ்லோவாக ரோல் அவுட் பண்ணுறதா தெரிய வந்திருக்கு. இதில் Realme உடைய X7 5Gயும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் Realme உடைய C சீரிஸ், அதாவது C15 அண்ட் C12 ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வந்து கூடிய விரைவில் Android 11 அப்டேட் வந்து ரோல் அவுட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்ச் வைஸாக வந்து இவங்க இந்தியா
முழுக்க ரோல் அவுட் பண்ணுறதா தெரியுது. ஸோ பொதுவாக வந்து பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து நிறைய பிராண்ட்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. பட் ரியல்மி அவங்களுடைய பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வந்து அப்டேட் ப்ராப்பராக கொடுக்கறது வந்து ரொம்பவே நல்ல விஷயமா இருக்குது. ஸோ நீங்கள் ஒருவேளை ரியல்மியுடைய எக்ஸ் சீரிஸ், அதாவது X7 Pro யூஸ் பண்ணாலும் சரி, சி சீரிஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, உங்களுடைய செட்டிங்ஸில் வந்து அப்டேட் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதோட இந்தியாவில் ரெட்மி நோட் 10 யூசர்ஸ்க்கெல்லாம் வந்து MIUI 12.5 ஸ்டேபிள் அப்டேட் ரோல் அவுட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெட்மியுடைய நோட் 10 ப்ரோ, அதுக்கப்புறம் ப்ரோ மேக்ஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெறும் இது பைலட் டெஸ்டிங்க்கு தான் இவங்க ரோல் அவுட் பண்ணுறாங்க. இந்தியா முழுக்க எல்லா யூசர்ஸ்க்குமே கிடையாது, இது ஸ்டேபிள் அப்டேட்டும் கிடையாது. ஸோ ரெட்மியுடைய நோட் 10 ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் யூசர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒருவேளை நீங்கள் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் இந்த MIUI 12.5 அப்டேட் பார்த்தீங்கன்னா வந்து இது ஸ்டேபிள் கிடையாது, டெஸ்டிங் அப்டேட் தான். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணாதீங்க. ஏன்னா இது டெஸ்டிங் அப்படிங்கிறதுனால நிறைய பக்ஸ் இருக்கும். ஆல்ரெடி வந்து இதில் பக்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இது பைலட் டெஸ்டிங் அப்படிங்கிறதுனால சில யூசர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த அப்டேட் வரும். ஆல்ரெடி இதில் சில பக்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிய வருது. டெஸ்டிங்கில் இதை சரி பண்ணதுக்கப்புறம் தான் இந்தியா முழுக்க ஸ்டேபிள் அப்டேட் ரோல் அவுட் ஆகும். அப்போ நம்ம டெக் நியூஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். மீடியாடெக் லான்ச் பண்ண போகிற புது சிப்செட்டுடைய பேர் என்ன? அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் கீழே #technicalchennai இந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் 5GI. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து விஷ்ணு. கங்க்ராச்சுலேஷன் விஷ்ணு. நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.